தாவேகா தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிஜேபியிடம் சரணடைந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க். காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி 15 நிமிஷம் பேசினார். திமுகவோட காங்கிரஸ் வந்து கூட்டணியை முறிச்சுக்கிச்சுன்னு சொல்லாமா? அவர் டெல்லிக்கு போனாலே இந்த மாதிரி வந்து பாஜகவை பார்க்க போனாருன்னா இது ஜோக்கா இல்லை உங்களுக்கு? இந்த இடத்துல இந்த வழியில் இந்த துயரத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணி நம்ம என்னத்தை வாழ போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம்? இங்கே துப்புரவு பணியாளர்களை அடிக்கும் போது கூலி படம் பார்த்து ரிவ்யூ எழுதின கவர்மெண்ட் இவங்க வந்து இதெல்லாம் பேசலாமா? இன்னைக்கு வந்து திரு புசி ஆனந்த் அவர்களும் திரு நிர்மல்குமார் அவர்களும் அவங்க மேலே இந்த மாதிரி கோர்ட் விசாரணை பண்ணணும்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. போலீஸ் அவங்க மேலே வாரண்ட் இருக்கிறதா சொல்லப்பட்டா யார் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்? காவல்துறை. 16 நாள் ஆச்சு, காவல்துறை ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல? அப்போ காவல்துறை கையால் ஆகாத துறையா? எல்லாத்தையும் தாண்டி இது என்னது? விஜய் கட்சி யார் பக்கம் வந்தாங்க? விஜய் பக்கம் வந்தாங்க. அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னா என்னையே பண்ணுங்க, நான் எங்கேயும் போல, நானும் ஓடி ஒழிஞ்சிட்டேன்னு சொல்லிடாதீங்க. இந்த துயரத்தில் உட்காந்துட்டு கூட்டணி பேசுகிற அளவுக்குலாம் இங்கே எவனும் அறக்கணும் கிடையாது, கிறுக்கணும் கிடையாது. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார் இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தையே உருவாக்கி இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னன்னா, ஓகே, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு போட்டிருந்தாரு. ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த அஜித் குமாருடைய கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த உங்களுடைய தரப்புல இருந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதிகபட்சம் திமுகவுடைய தரப்புல இருந்து சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, நடந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வந்து விஜய் அவர்களே முன் வச்சிருந்தார். அதே தான் இங்கேயுமே இவருமே சொல்லியிருந்தார், மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி. அது கூட இல்லாம ஓகே, அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். அவரால் போக இயலலை அப்படின்னாலுமே வீடியோ மூலயமா மக்களுக்கு நான் ஆறுதலா இருக்குன்ற ஒரு விஷயத்த அவர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். எனக்கு அது வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கு பிறகு சிஎம் சாரையே நேரடியாக தாக்குனார். ஏன்னா வந்து கேஸ் போயிட்டு இருக்கு, அது வரைக்கும் அஃபிஷியலாக வரலன்றப்போ சிஎம் சாருமே இதை வந்து ரொம்ப அழகாக லீட் பண்ணி கொண்டு போனார்ன்ற மாதிரி. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒருத்தருமே மக்கள் உயிர் இது வந்து தப்பு சரிங்கிறத நான் அதை விட்டுட்டேன். அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன். எந்த ஒரு நபராக இருந்தாலும் இவ்வளோ மக்கள் போகிற உயிரை வந்து பார்க்க மாட்டாங்க, யார் மேலேயும் குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். ஆனால் இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு வேளை அவரை தாக்கி பேசுகிறாரோ? ஏன்னா இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே 41 உயிர் போயிருக்கு. கரூர் மக்களில் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமே மிகப்பெரிய ஒரு எமோஷனல் ஆகி இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ இவர் வந்து சிஎம் சார் நான் இங்கே தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், வாங்க என்கிட்ட மோதுங்கன்றது தொண்டர்களுடைய ரசிகளுடைய எமோஷனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லையா? இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 விஷயம் ஓவர்லேப் ஆகிருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேள்வியில். முதல் பாயிண்ட் வந்து 2 நான் பிரித்து தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் வழக்கில் 25வது போலீஸ் எக்ஸஸ் மரணம் இந்த 4.5 ஆண்டில். அஜித்குமாருக்கு நீங்கள் சாரி சொன்னீங்களே, அந்த சாரி 24 பேருக்கு உரித்தானது. மீதி 24 பேருக்கு அந்த உரிமை இருக்குது. சாரி மட்டும் பத்தாது, நிவாரணமும் நீதி விசாரணை வேண்டும். அது ஒரு தனி கதை. இன்றைக்கி அப்படி பார்த்தா விஜய் சார் வந்து அந்த 41 உயிர்களுக்கும் பொறுப்பெடுத்து திரும்பவும் நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் அவர் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். அவர் மேலே எந்த இடத்துலையும் தப்பு இல்லை. அப்படி ஏதாவது 1-2 தப்பு நீங்கள் சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்லவும் தயாராக இருக்கேன். அப்படி மீறி அந்த உயிர்கள் போனது அவருக்கு ஒரு பர்சனல் ஹர்ட். அந்த பர்சனல் வூண்டுக்கு அந்த இடத்துல அது நடந்ததுக்கு, என்னை பார்க்க வந்து நடந்ததுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. அதுதான் அந்த சாரி. 24 லாக்அப் மரணங்களுக்கு இந்த அரசு கேட்காத சாரியை, அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் பண்ண எக்ஸஸுக்கு கேட்காத சாரியை, தன் கண்ட்ரோலில் போலீஸ் இல்லை, இதுக்கு அவர் எந்த விதத்துலையும் பொறுப்பு இல்லை, அவர் அந்த சாரியை கேட்குறாரு. வேறஸ் அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாருன்றது தான் இந்த இடத்துல டேக்அவே. ஃபஸ்ட்டு பார்ட் அது. 2வது பார்ட்டு அவர் வந்து சிஎம் சார்ட்டு, அதாவது எனக்கு உங்களுக்கு என் மேலே கோவம் வருதுன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன்னு சொன்னது என்னென்னா, இன்றைக்கி வந்து திரு புசி ஆனந்த் அவர்களும் திரு நிர்மல்குமார் அவர்களும் அவங்க மேலே இந்த மாதிரி கோர்ட் விசாரணை பண்ணணும்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. போலீஸ் அவங்களுக்கு மேலே வாரண்ட் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க அப்படி எங்கள் மேலே விசாரணை வந்தால் அதுக்கு முன்ஜாமீன் நாங்கள் கேட்குறோம். விசாரணைக்கு ஒத்துழைப்போம், நாங்கள் அரெஸ்டாக எங்கள் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி தான் முன்ஜாமீன் கேட்குறது. அதுதான் வந்து ஏபி. அவங்க அந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க, அது தள்ளுபடி ஆகுது. அவங்க மேல்முறையீடுக்கு போகிறாங்க. அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க எங்கே இருப்பாங்க? அவங்க பாட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க மேலே வாரண்ட் இருக்கிறதா சொல்லப்பட்டா யார் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்? காவல்துறை. 16 நாள் ஆச்சு, காவல்துறை ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல? அப்போ காவல்துறை கையால் ஆகாத துறையா? ஒன்று. இல்லை, அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை, அவங்க மேலே தப்பு இல்லையா? ஆனாலும் ஏன் அவங்க பேர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டு? ஒரு முரண் புரியுதுங்களா அவங்களுக்கு? அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது, ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணல. அவங்க எங்கே இருக்காங்கன்னு காவல்துறைக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, அவங்க ஏபிக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட்டு, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், நகர செயலாளர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த கைது நடவடிக்கையோ போலீஸ் எக்ஸஸோ ஒருவேளை தன்னுடைய தொண்டர்களையோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் நோக்கி போகுமா இருந்தால்
தன்னுடைய மற்ற நிர்வாகிகள் நோக்கி பாயுமா இருந்தா, நான் வந்து திரு புஷியானந்த் நிர்மல்குமார் வச்சு உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா, அவங்க மேலே அதுக்கு தப்பு இருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தப்பு இல்லைன்னா ஏன் எஃப்ஐஆரில் ஆட் பண்ணாங்க? ஒரு முரண் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அவங்க மேலே தப்பு இல்லாதட்டி கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எதை எடுத்து பேசினாலும் அவதூறு பேசிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணால் பல பேரோட வாழ்க்கை பாதிக்கும். அப்போ அது நடக்கக்கூடாது. உங்களுக்கு இதில் எல்லாத்தையும் தாண்டி இது என்னது? விஜய் கட்சி. யார் பக்கம் வந்தாங்க? விஜய் பக்கம் வந்தாங்க. அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னா என்னையே பண்ணுங்க. நான் எங்கேயும் போகல, நானும் ஓடி ஒழிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாதீங்க நியூஸில். நான் வீட்டில் இருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன், வீடு ஈசிஆரில் இருக்குது, ஆஃபீஸ் சாந்தமில் இருக்குது, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தெளிவு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இது ரெண்டுத்துலையும் எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லை. அவர் யாரையும் ட்ரிகர் பண்ணல, அவர் சினிமா டயலாக் பேசலை. அவர் நான் இங்கே தான் இருக்கேன், உங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர்கிட்ட போகிறீங்க? இது விஜய்க்கு வந்த கூட்டம் தானே. தப்புன்னு இருந்தால் என் மேலே இருந்தால் என்னையே அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்க? மூலவர் இருக்கும்போது மூஞ்சிட்ட போகிறீங்கன்னு கேட்குற நியாயம் தானே. அப்படி தான் தப்பு சொன்னால் நீங்கள் வந்து நகர செயலாளர் மேலே பெரிய தப்பா, மாவட்ட செயலர் மேலே பெரிய தப்பா, பொதுச் செயலர் மேலே பெரிய தப்பா, இல்லை விஜய் மேலே பெரிய தப்பா? வன்மமே இருந்தாலும் விஜய் தான் சொல்லுவோம். அப்போ அவரே இருக்கிறாருன்னும் போது நீங்கள் எதுக்கு எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறீங்க, பண்ணாதீங்கன்ற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். எனக்கு இதுவும் தப்பாக தெரியலீங்களே, எனக்கு இதில் யாரும் ஒரு ட்ரிகர் பண்ண மாதிரிலாம் தெரியல. அவர் நியாயத்தை உணர்வுகளோட விளையாடின மாதிரி தான் இருந்துச்சு. இல்லைங்க, யார் உணர்வு? நீங்கள் முதல்ல அவரோட மனநிலை, தாவேக்கா இளைஞர்கள், அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்னன்றது பாயிண்ட் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யாருக்கு விளையாடுற மனசுலாம் இருக்காதுங்க. அவரை பார்க்க வந்து அவரோட கட்சி பிரச்சாரத்துக்கோ கூட்டத்துக்கோ வந்த 41 பேர் இருக்கிறதுலே பெரிய லாஸ் அவருக்கு. அந்த இடத்துல அவர் அதை பண்ண முடிய அவசியமே இல்லை. வேற யாராக பண்ணால் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவருக்கு அப்படி பண்ண முடியும் மனசு இருக்காது. எந்த ஒரு மனுஷனுக்குமே இருக்காது. நீங்கள் ஒருத்தனை இவன் ரொம்ப கேவலமானவனை கூட அவனுக்காக வந்து ஒருத்தன் இறந்தால் அவனுக்கு தாங்காது. ஆனால் அந்த இடத்துல அரசியல் பண்ண வேண்டியது இல்லை. எனக்கு அவர் சொன்னதாக புரியுறது என்னென்னா, உங்களுக்கு கேஸ் போடணுன்னா எதுக்கு நீங்கள் கீழே இருக்கீங்க, நான் மேலே இருக்கேன், நான் ஒளிஞ்சிக்கல, நானும் ஒளிஞ்சிட்டேன்னு சொல்லிடாதீங்க, வாங்கன்னு சொன்னார். எனக்கு அவ்வளோதான் புரிஞ்சு. இந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஊடகங்கள் ஒரு செம்மையான அவங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு தான். நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்கும்போது என்னென்னா, தாவேகா தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிஜேபியிடம் சரணடைந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க். இது எதனால் வந்துச்சு அப்படின்னா, ஆதவர்ஜுன் அவர்கள் டெல்லி புறப்பட்டு போனார். அப்போ வந்து பலவிதமான விமர்சனங்கள் இருந்துச்சு. என்னென்னா, கரூரை விட டெல்லி பக்கம் போல் அவருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விதமான நடைமுறைகள் நடக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு விமர்சனமே எழுந்துச்சு. ஒருவேளை தாவேகா பிஜேபியோட போய் கை கோர்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி 15 நிமிஷம் பேசினார். இப்போ திமுகவோட காங்கிரஸ் வந்து கூட்டணி முறிச்சுக்கிச்சுன்னு சொல்லலாமா? இல்லை, காங்கிரஸை வந்து எதிர்க்கலை, எந்த ஒரு இடத்துலையுமே எதிர்க்கலை. பாஜகவை சரி, அப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி போகுதுன்னு சொல்லலாமா? அது வரும் காலங்களில் தான் பொறுத்து. அதே மாதிரி தான் அவர் டெல்லிக்கு போனது கேஸ் விஷயமா. இன்னைக்கு ஹியரிங் வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம வக்காலத்தை ஃபைல் பண்ணுறதுல இருந்து அட்வொகேட்ஸ் அசைன் பண்ணுறதுலேருந்து 1008 வேலை இருக்கும். அவர் டெல்லிக்கு போனாலே இந்த மாதிரி வந்து பாஜகவை பார்க்க போனாருன்னா இது ஜோக்கா இல்லை? உங்களுக்கு ஒரு ஃபோனில் பேச முடியாதா? டெல்லிக்கு போய் கேட்கும்பொழுது மேட்ச் ஏதோ ஒன்று இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக போகிறார். அவர் எதுக்கு போனாரோ, அவர் பாஜகவை போய் பார்க்குறதா இருந்தால் இந்த நீங்கள் சொன்ன மீடியா கூற்றுப்படியே அதுக்கு டெல்லிக்கு தான் போகணுமா? அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தர் ஃபோன் எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ அவர் அதுக்கு போகல. ரெண்டாவது, இன்றைக்கி கேஸ் ஹியரிங் வரும்போது கேஸ்க்காக வந்திருக்கேன், இந்த வக்கீல் அசைன் பண்ணியிருக்கேன், இப்படி நாங்கள் இந்த லா பஞ்ச் எடுத்துக்கு போகிறோன்னு வக்கீல் மீடியாவில் சொல்ல முடியுமா? ஸோ இன்றைக்கி ஒரு வேலை நடந்திருக்குன்னா இது ஒரு சாமானியமான எஃபர்ட் இல்லை. இதுக்கு பின்னாடி அவ்வளோ பேரோட உழைப்பு, அவ்வளோ பேரோட ஆதாரங்கள் திரட்டுவதிலேருந்து லீகல் பாயிண்ட்ஸ் நோட் பண்ண வரைக்கும் அவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஹைகோர்ட்டில் வந்த வெர்டிக்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ப்ளீ வச்சு அவங்க உங்களுக்கு சாதகமாக ஆமாம் ஏதோ தப்பு இருக்குது நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அவ்வளோ வேலை இருந்திருக்கு இதில். ஸோ வந்து இதுக்கு பாஜக போயிட்டாங்கன்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா, நான் 2 இன்சிடென்ட் சொல்கிறேன், நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி முதல்வர் வந்து துணை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இல்லையா, திரு ஸ்டாலின். அப்போது குட்கா ஊழலுக்கோ வேறு சில கேஸுகளுக்கோ சிபிஐ நீதி விசாரணை வேணும்னு கேட்டார். அது அஇஅதிமுகவும் போட்டாங்க. அஜித்குமார் விஷயத்துக்கும் அவர் சிபிஐ நீதி விசாரணை கொடுத்தாரு. அப்போல்லாம் வந்து அவர் சிபிஐயோட கையாளு இல்லை பாஜகவோட கையாளா? சரி, இடி வந்தாங்க. இடி வந்தோடனே ரைடு வந்து கோர்ட்டுக்கு போய் கேட்டாங்க. கோர்ட்டில் வந்து அதை இடைக்கால தடை கொடுத்தாங்க. அதோட நீட்சியாக போயிட்டு நித்தி ஆயோக் 4 வருஷமாக போகாத நித்தி ஆயோக்கு போய் பேசிட்டு வந்தார். அப்போ ஒரு பாஜகவோட இணக்கமாக போயிட்டாரா? இந்த கேள்வி வருது இல்லைங்களா? இங்கே நடந்திருக்கிறது ஒரு சதியான்ற கேள்வி. அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அதை கண்டுபிடிங்க, போன உயிர்களுக்கான நீதி வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டை போய் கேட்குறோம். நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கோ பிரதமர் வீட்டுக்கோ போகல. இதை வச்சுக்கிட்டு திரும்ப பாஜக உள்ளே வந்துடும். இதை வச்சுக்கிட்டு கூட்டணி பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், அப்போ காங்கிரஸ் முறிஞ்சிடுச்சு திமுக கூட்டணியோட. காங்கிரஸ்க்கு ஏதோ கோவம். காங்கிரஸ் விஜய் சார்கிட்ட கூட்டணி வரதுக்காக தான் இது பண்ணார். இதை மறைக்கிறதுக்கு திமுக வேறு வழி தெரியாமல் தான் பாஜகவும் தாவேக்கும் ஒன்றா போகிறாங்க, கலப்பி விட்றாங்க. நான் ஒன்று கலப்பி விட்றேன், ஒத்துப்பீங்களா? முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த வழியில் இந்த துயரத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணி நம்ம என்னத்தை வாழ போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம்?
20 நாள் 15 நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பே கொடுத்துட்டீங்க. 16ஆவது நாள் சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டுச்சு, எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? நான் சொல்கிறேன், நான் வந்து 16 நாள் துக்கம் கடைப்பிடிக்கணும்னு உட்கார்ந்தோம். நாங்கள் வெளியில் யார்கிட்டையும் பேசலை, இந்த மக்களுக்கு எதாவது செய்ய முடியுமான்ற வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு பதில் சொல்லாமல் இத்தனை நாள் பேசிக்கிட்டு இருந்த வாடகை வாயன்கள்லாம் எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க நாளைக்கு வந்து என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இங்கே துப்புரவு பணியாளர்களை அடிக்கும்போது கூலி படம் பார்த்து ரிவ்யூ எழுதின கவர்மெண்ட்டு இவங்க வந்து இதெல்லாம் பேசலாமா? ஸோ இது இப்படி இல்லை. என்னுடைய ஒரே நம்பிக்கை, இங்கே ஒரு தப்புன்னு ஒன்று நடந்துருந்தா, எப்பவுமே எனக்கு நல்லா தெரியும், பொய் பறக்கும், உண்மை நடக்கும். இது குழந்தையோட உண்மை, தவழ்ந்து கூட போகும், ஆனால் சத்தியமாக வெளில வந்துடும். இன்றைக்கி நடந்த இந்த துயர சம்பவம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் நம்ம புதுசாக எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி இதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் பண்ணிக்கணும். அதில் ஒரு சதி இருக்குன்னு சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டை அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுக்கான தண்டனை நீதி விசாரணைப்படி லீகலாக வரணும். அது யார் தடுத்தாலும் அந்த மக்களுக்கு அந்த நீதி கிடைக்கிறதுக்கான வேலை செய்யணும். அது தாவேக்கா செய்யும்னு உறுதியாக நான் நம்புகிறேன். இதுதான் இந்த இடத்துலேருந்து டேக்கவே. இந்த துயரத்தில் உட்காந்துட்டு கூட்டணி பேசுகிற அளவுக்குலாம் இங்கே எவனும் அறக்கணும் கிடையாது, கிறுக்கணும் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அது அவங்க பார்வையில் இருக்கக்கூடிய பிழை. அவங்க சரி பண்ணிக்கிட்டோம், இல்லை அவங்களெல்லாம் புறந்தள்ளிடும். கரூர் மக்களை விஜய் எப்போ போய் சந்திக்க போகிறாருங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கு இப்போ விரைவிலேயே சந்திக்க போகிறாரு. ஐ திங்க் 17th நினைக்கிறேன், இன்னும் அஃபிஷியலாக வர, ஆனால் 17th போய் மீட் பண்ண போகிறாரு. மண்டபத்தில் வந்து எல்லா மக்களையும் கூட்டி பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு இதில் என்ன அப்படின்னா, முதல்வருக்கே வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மோடி இப்போ ஒரு பிரதமர் வரார் அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புகள் வேணுமோ அந்த பாதுகாப்பை விஜய் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தாவேக்காவுடைய தரப்புலேருந்து மனு கொடுக்கப்பட்டிருக்குன்னு செய்தி வந்துச்சு. ஆமாவா? இல்லை, அது வந்து விஜய் சாருக்கு அந்த பாதுகாப்பு கேட்கல, அந்த மக்களுக்காக கேட்ட பாதுகாப்பு அது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் திரும்ப விஜய் சார் வீட்டுக்கு போகிற நிலைமை இன்றைக்கி இல்லை. அவர் வந்து சகோதரி அனிதா வீட்டுக்கு போனாரோ இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வந்தாரோன்னா அன்றைக்கி ஸ்டேச்சர் வேறு. இன்றைக்கி அவர் எங்கேருந்து எங்கே போனாலும் இன்டெலிஜென்ஸ் பார்க்குது, போலீஸ் பார்க்குது, ரெண்டாவது டிவியில் லைவ் வருது. ஸோ வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்து மாறு விஷயத்தில் போகிறது, அதே மாதிரி 41 வீட்டுக்கும் போகிறது. 41 வீடும் என்ன மாதிரி ஒரு சாமானியனுக்கே அவங்க தெரியும், போய் ஆறுதல் சொல்ல முடியும்னா மீடியாவுக்கு தெரியாமல் இருக்காது. 41 கேமரா வச்சு அதை கண்காணிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதை லைவ் பண்ணுவாங்க அவங்க டிஆர்பிக்காக. அங்கே கூட்ட நெரிசல் வரும். இன்னும் ஒருத்தருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் ஏற்பட்டால் கூட அதுக்கு தான் பொறுப்புன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இதை ப்ராப்பராக அந்த மக்கள் பாதிக்காத வண்ணம், கூட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணம், ரோட்டில் கூட பின்தொடராத வண்ணம் ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு மண்டபத்தில், அந்த மண்டபம் கிடைக்கிறது எவ்வளோ பேர் பிரச்சனையாக இருக்குன்னு தெரியுங்களா? ஏன் அது தள்ளி தள்ளி போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனை. அந்த ஊருக்குள்ளே ஒரு மண்டபம் கிடைக்காம பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இந்த மக்களை யாரும் பாதிக்காத வண்ணம், எந்த கூட்டத்தில் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணுறாரு. அவருக்கு பாதுகாப்பு கேட்கல, மக்களுக்காக கேட்குறாரு. அந்த இடத்துல யாரும் உள்ளே வந்து இந்த கூட்டம் குப்பலை திரும்ப வந்து ஆதரவு தெரிவிக்க வந்துருவாங்கங்க. விஜய் சார் மேலே அங்கே ஒரு எதிர்ப்பே இல்லைன்னும் போது, நான் இருக்கேன் தலைவா, நான் இருக்கேன் நான் அப்படின்னு அந்த ஃபீல்டில் வந்தாங்கன்னா திரும்ப இதை விட ஒரு பெரிய அபரிதமான கூட்டம் வரும். போன வாட்டியே இதுக்குள்ளே ஏதாவது புல்லுருவிகள் இருக்கிறாங்களா, சமூக விரோதிகள் இருக்கான்ற கேள்வி வரும்போது இந்த வாட்டி இன்னும் அதிகமாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. அதை கேட்குறது எங்கள் உரிமை. இதுக்கு நீங்கள் பிரதமராக பிரசிடென்ட்டான்னு கேட்டால் சிட்டிசனுங்க. சிட்டிசனுக்கு இல்லாத உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மறைந்த 41 சிட்டிசனுக்காகவும் இதுக்கப்புறம் யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற இருக்கக்கூடிய 1.5 கோடி சிட்டிசன்ஸுக்காகவும் அவர் கேட்குறாரு. அதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. கொடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கும் உண்டு. கிடைக்கலன்னா அது எப்படி கோர்ட் மூலமாக பெறணுன்ற அறிவு தாவேக்காக்கும் உண்டு. கண்டிப்பாக. முன்னாடி நீங்கள் பேசும்பொழுதுமே சொன்னீங்க, சிபிஐ வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டது மக்கள், அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும். இந்த இடத்துல தப்பு யார் பண்ணியிருக்காங்களோ அது யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதில் ரொம்ப நான் உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் அதை மனதார நம்புகிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும். 41 உயிர் போயிருக்கு அப்படின்னா அது வந்து ஏனோ தானும் பிறந்தோம் செத்தோம் அந்த மாதிரி இல்லை. அந்த இறந்த 41 பேருக்குமே சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானுமே மனசார வலியுறுத்திக்கிறேன். என்னுடைய நேர்காணலில் பங்கேற்று உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும், மக்கள் மீது இருக்க அந்த வலி இருக்குல்ல, அதை என்னோட பகிர்ந்துட்டது ரொம்பவே நன்றி. உண்மை வெல்லும். நன்றி.